ஓலா S1 Pro ஃபர்ஸ்ட் ஜென் மாடலு 4 கிலோவாட் பேட்டரி லித்தியம் அயனு எல்ஜி செல் நம்பர் 21700. லாஸ்ட்டாக 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்ஸ் என்ன கண்டிஷனில் இருந்துச்சு, பேட்டரி என்ன கண்டிஷனில் இருந்துச்சுன்னு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் பேட்டரியை வெல்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது ஏ சைடு பேட்டரி பேக்கில் அந்த மைனஸ் லைனை மட்டும் கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்ட்ரிப்பு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அதுலேயே ஒரு ஒயரு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அது ஒயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஒயர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிளாக் கலர் பேஸ்ட் போட்டு இந்த பாரை பேஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருக்குறோம். அது நம்ம ஒர்க் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்துருச்சு. கம்பெனி மேட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு கொடுத்து தான் உட்கார வச்சுருப்பாங்க. பேஸ்ட் நல்லா காஞ்சதும் அந்த டேப் எடுத்துருவேன். இந்த ஒரு பேட்டரி பேக்கில் மட்டும் 112 செல்ஸ் மொத்தமாக இருக்குது. மார்க்கெட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது. ஆனால் ஓலா மட்டும் குறை சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஓலா தான் பெஸ்ட்டு, கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்பேர் போனாலுமே ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்டில் நீங்கள் போனீங்கன்னா பேட்டரி ஓப்பன் பண்ணுறதுக்கே டேமேஜ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹீரோ விடாவோட பேட்டரியை சொல்லலாம். அதெல்லாம் ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் அன்பேலன்சிங்காக இருந்தாலும் பேலன்சிங் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு கூட அதில் வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு அதோட பேக்கிங்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், பிராண்டட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மட்டும்தான் நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண முடியுது. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டில் ஸ்கூட்டரில் இருக்க பேட்டரியை டிஸ்அசம்பிள் பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஷோரூம் சைடில் இந்த மாதிரி பண்ணுறனால தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் விட்டுறாங்க. ஷோரூமில் நிறையா வண்டி வந்துச்சுன்னா அவங்களால எல்லா வண்டியும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கவும் முடியல. இதனாலே நிறைய வண்டிங்க நின்று இருந்து வேஸ்ட்டாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரி மேலே இந்த பிளேட்டை வச்சிடுறோம். சென்ஸ் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். பார்த்திங்கன்னா அதே பேட்டரி தான் இப்போ ஃபுல்லாக அசம்பிள் பண்ண போகிறோம். பேட்டரி 2 பேக்கையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். ஒவ்வொரு சைடு பேக்லேயுமே பார்த்திங்கன்னா 23 வோல்ட் நான் வந்து பேலன்ஸ்டு சார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஓலா ஸ்கூட்டரோட பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை செல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியோ எந்த வீடியோவும் இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பேட்டரி பேக்கை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. டைரெக்டாக பேட்டரி வோல்ட் செக் பண்ணால் 46 இருக்குது. அதேமாதிரி கேன் கம்யூனிகேஷன் ஒயரில் உங்களுக்கு 12 வோல்ட்டு 2.5 வோல்ட்டு அவுட்புட்டு கரெக்டாக வருது. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஓலா பேட்டரியை எப்படி சர்வீஸ் பண்ணணுன்றத ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோலேயே இருக்கும். லாஸ்ட்டாக ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டோம். அந்த டோரை கொடுத்துட்டோம். இப்போ கேன் கம்யூனிகேஷன் ஒயரில் செக் பண்ணுறோம் பாருங்கள். 12 வோல்ட்டு அதேமாதிரி 2.5 வோல்ட்டு எல்லாமே வருது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.